அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாரிஸ் முகுந்தன். நான் SMK ஒளித்திரம்ல படிக்கிறேன். இன்னைக்கு வாசி புத்தகம் மேற்பார்வையிடும் போட்டிக்கு நான் ஒரு சிறுகதை தொகுப்பு தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தோட பேரு கரு. இந்த புத்தகத்தை வந்துட்டு யோகாம்பிகை இளமுருகன் செந்தமிழ் பாவை அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. அவங்க ஏற்றிருக்காங்க. இந்த புத்தகத்துல மொத்தமாக 10 குறுங்கதைகள் இருக்கு. அதுல எனக்கு பிடித்த குறுங்கதை 1960 உயிர் குடிக்கும் கிணறு அப்படின்ற குறுங்கதை பத்தி தான் இன்னைக்கு நான் அந்த கதையை மேற்பார்வையிட போறேன். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு வந்துட்டு எல்லாருமே காவு வாங்குற கிணறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படிதான் காமாட்சின்னு அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. காமாட்சின்னு ஒருத்தங்க வந்துட்டு அந்த கிணத்துல தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்துட்டு முருகாயி ஒருத்தங்க வந்துட்டு கமலா அக்கா கிட்ட இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க முருகாய் கேக்குறாங்க, அக்கா உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு. அப்ப கமலா அக்கா சொல்றாங்க, உனக்கு முன்னிக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப முருகாய் கேக்குறாங்களா, உனக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி அதை விடு, அவன் புருஷங்கார என்னதான் ஆயிட்டான் அப்படின்னு வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே சாப்பிட்டு இருந்தாங்களா. அப்ப பேசியிருந்தாங்க. அப்ப முருகைக்கு ஒரு சந்தேகம், எப்படி கமலாக்கு நம்மளுக்கு முன்னிக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இந்த ஊர்காரங்க எல்லாம் இருக்காங்களே, இந்த காசிப் பண்றது அதெல்லாமே அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போல. அப்படிதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்களா, இன்னைக்கு கமலாக்கா சொன்னாங்க, இன்னைக்கு முழுக்க உனக்கு இதாண்டி பேசாது போகுது முருகை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு பூசாரி வந்துட்டு முருகை கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த காமாட்சி வந்துட்டு காலையிலேயே பேய் பிடிச்ச மாதிரி அவங்க புருஷனை தேடிக்கிட்டு இருந்தா, அவன் தான் எங்க நல்லா சிகரெட் குடிக்கிறானே, கப்பலா தண்ணி வேற அடிக்கிறான். கப்பலா தண்ணினா மதுபானம் வேற அடிச்சுட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கோ நாளைக்கான் இருக்கான். நம்ம பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியாதோன்ற பயத்துல தான் பிள்ளைங்களுக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் இறந்துட்டாங்க போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க பிள்ளைங்களா பாவம் அப்படின்னு முருகை சொல்றாங்க. கமலாங்க சொல்றாங்க, நினைச்சுக்கிறாங்க என்னைக்கோ இல்லாத அக்கறை இன்னைக்கு வருது இவளுக்கு முருகைக்கு அப்படின்னு. அப்ப இவங்க எப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த கமலாக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வியாபாரம் செய்யறாங்க. அப்ப ஒரு பால்டின் கோலம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு மல்லிகைப்பூ தொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாலையா. அப்ப இவங்க முருகை கேட்டாங்க, அக்கா எனக்கு பாதி கோலை கூட, நான் காசு அப்புறம் கட்டுறேன்னு. அப்ப உறவுக்காரங்களாயிட்டனால கடை கொடுத்தாங்க. ஆனா கமலாக்கா யாருக்குமே நம்மள கடை கொடுக்க மாட்டாங்க, உறவுக்காரன் அப்படின்றனால கடை கொடுத்தாங்க. அப்ப முருகையும் சரிக்கா நான் ஆயக்கோட்டாய்க்கு போயிட்டு வரேன், ஆயக்கோட்டாய்க்குன்னா பேபி சீட் இல்ல அந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அப்ப காலையிலேயே வந்துட்டு இந்த இலவு செய்தியை கொண்டு வந்த காரணத்துக்காக வந்துட்டு கமலம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்ப திருப்பி இவங்க வந்தாங்க, முருகை அக்கா எவ்வளவு என்னோட பாக்கி இருக்குன்னு. அப்ப கமலாக்கா சொன்னாங்க, பழைய பாக்கி 10.5 வெள்ளி, இன்னைக்கு உள்ள காசையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்ட்டு. சரின்னு இப்படியே பேசியிருக்காங்களா. அப்ப கமலாக்காக்கு ஒரு மக இருக்கு. அந்த மக பேர் வந்துட்டு செவந்தி. கமலாக்கா அவ்வளவு ஒன்றும் பணக்காரங்கள, ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஏழ்மையான நிலைமைன்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த செவந்தி வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கமலாக்கா அவங்க அம்மால செவந்தி எப்படியாச்சும் கட்டி கொடுத்துடணும், அதுவும் என்ன உறவுக்காரனே கட்டி கொடுத்துடணும், சொந்தக்காரனே கட்டி கொடுத்துடணும், அப்பதான் ஏன்னா வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப செவந்தி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இதோட நீ படிப்பு நிப்பாட்டிட்டு போய் சமையல் எல்லாம் கத்துக்க ஆரம்பி, உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப கமலாக்கா கையில வந்துட்டு 600 சொச்சம் ரிங்கெட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மிச்சர் இருக்கிற காசுல மாப்பிள்ளைக்கு C70 ஒரு பைக் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தாங்களா. அப்ப மாப்பிள்ளை வீட்லயும் ரொம்ப கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது. அப்புறம் பால் மர காட்டுல இருந்து இவங்க வந்தாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு முருகாய் வந்தாங்களா. என்னக்கா செவந்தி அவங்க கேக்குறாங்க, என்னக்கா செவந்தி வந்துட்டு அந்த வீணா போன சேகருக்கு கட்டி கொடுக்க போறீங்களாமே, அவனே ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்கான் அப்படின்னு. இந்த இதுல வந்துட்டு என்னன்னா, முருகாய்க்கு கமலாக்கா மக மேல கொஞ்சம் அதிக பாசம் இருக்கு. இப்ப கேட்டிருக்காங்க. அப்ப கமலாக்கா என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதும் அப்படின்னு போய் சொல்லி வாய் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செவந்தியை கட்டி கொடுத்துட்டாங்களா. சேகருக்கு எப்படி கட்டி கொடுத்துட்டாங்களா. கட்டி கொடுத்துட்டோடனே அந்த செவந்திக்கு ஒரே தொல்லை. அந்த செவந்திக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கல்யாணத்துக்கு கொலை பண்ணிக்கலாம் போல, அந்த மாதிரி ஒரு கொடுமை. அதான் அந்த ஹஸ்பண்ட் வேற வேலை விட்டிக்கலாம் போல, ரொம்ப ஒரு ஏன்னா
ஒரு குழந்தை இருக்கு, கை குழந்தை 3 மாசத்துல. அந்த குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த செவந்திக்கு ரொம்ப தலைவலி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, சண்டை ஒரு நாள். அதாவது செவந்திக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சேகருக்கும் சண்டையில என்ன பண்ணாரு சேகர், அவங்கள என்ன செவந்தி அரைஞ்சிட்டு சேகர் சுருட்டு பிடிப்பாரு. அந்த சுருட்டை எடுத்து கையிலே பொசுக்கிட்டாரு அந்த செவந்தி கையில. அப்ப வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கு போக முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ல இவங்க கமலாக்கா என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்துட்டு சேட்டு கடையில் நிறைய பணம் எல்லாம் வாங்கியிருக்காங்க வேற. அதெல்லாம் கட்டாம சேட்டு எப்ப வந்து சாமானை தூக்கிட்டு போவான், இதை வட்டி கட்டணும் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு கமலனால எதுவுமே பண்ண முடியல. முருகாயி மத்த நெய்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உன் வீட்டுல வந்துட்டு ஜாமான் எடுத்து போறாங்களா அப்படின்னு. இப்ப முருகா என்ன கமலாக்கா வந்துட்டு அப்படியே அழுகுறாங்க. அழுந்து என்ன அழுதுகிட்டு இருக்கும் போது ஊர்க்கார பெண்கள்லாம் வந்துட்டு அவங்கள அப்படியே கையை இழுத்துட்டு கூட்டி போனாங்க. கூட்டி போய் அந்த சொன்னல அந்த காவு கிணறு, அந்த கிணறுல பார்த்தா செவந்தி இருந்து உப்பி அந்த அந்த அவங்களோட உடல் உப்பி கிடந்தது தண்ணியில மூழ்கி. அப்ப கமலாக்காக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த ஹஸ்பண்ட் அந்த ஏன்னா செவந்தியோட கணவர் சேகர் இருக்காருல, அவரு மனைவி இறந்து போனது கவலையே இல்லாம சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஊர்க்காரங்களாம் பேசுறாங்களா, ஐயோ செவந்தியும் கிணறு காவு வாங்கிருச்ச, இப்ப செவந்தி என்னதான் யார காவு வாங்க போறது இல்ல. அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது செவந்தியோட ஆவி வந்துட்டு கிணறுல இருந்து யாருக்கு காவு வாங்க போகுது. அப்ப இவரு இந்த சேகர் சுருட்டு பிடிச்சிருந்தாருல, அப்படி அவரு தோல்ல வந்துட்டு அந்த 3 மாசம் குழந்தை சாஞ்சி இருந்துச்சு. அப்பா வந்துட்டு நம்ம சுருட்டு பிடிச்சி தான் உடம்ப தானே கெடுத்துக்கிறான் அப்படின்னு தெரியாத அந்த பிள்ளை கூட என்ன அப்படி இருந்துச்சுல. அப்ப திடீர்னு அந்த தண்ணி, கிணற்று தண்ணி வந்துட்டு பொங்கி அப்படி விஷம் மாதிரி ஆணுச்சு. அதோட கதை முடியுது. அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்துட்டு சில என்ன புரியாத வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க, ஆய கொட்டை கீதா அது மாதிரிலாம். இந்த கதையில இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம காசுன்னு ஓடாம நம்மளோட கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். இப்ப இவங்க மட்டும் அந்த மகளை காசுக்காக வேற இடத்துல கட்டி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, வரதட்சணை பிரச்சனை கட்டி கொடுக்காம இருந்தாங்கன்னா, இந்த மக படிச்சு இன்னத்துக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்கலாம். ஆனா பண்ணலையே. சோ அதுதான் இந்த கதையோட ரிவ்யூ. நன்றி.